ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் டீல் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கையெழுத்து போட போகிறாரு ஈரான் கூட. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். எண்ட் ஆஃப் வார். மிடில் ஈஸ்டில் இருந்த பதட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா தணிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் வந்து கேஸ் தட்டுப்பாடாக இருக்கட்டும், கச்சா எண்ணெயோட விலை ஏறுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு நார்மல் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம திரும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு கப்பலும் கடந்து போகலாம். அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எல்லா நாட்டு கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர், இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்லேயும் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட வந்து லெபனானில் இருக்கக்கூடிய போருக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஏன்னா ஈரான் வந்து கோரிக்கையில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு வந்து சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு வீடியோலேயே வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிளாக்யார்டை வச்சுருக்கோம்ல, ஈரானோட கப்பல்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து போகக்கூடாதுன்னா அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிளாக்யார்ட்ஸை வந்து நாங்கள் பிளாக் பண்ணி தான் வச்சுருப்போம். அவங்க கப்பல்லாம் கடந்து போகக்கூடாது. ஆனால் பட் இருந்தாலுமே வந்து அவங்களோட ஈரானோட கப்பல் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி உலகத்தோட பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் ஃபைனலைஸ் டீல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் கையெழுத்திடப்படும். இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னால வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளே வந்தாங்க. அமெரிக்கா உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஈரானையும் தாக்குனாங்க, லெபனானையும் தாக்குனாங்க. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பொதுமக்கள் எல்லாருமே வந்து இறந்தும் போயிருக்காங்க. 2 சைடுமே, இஸ்ரேல் சைட்லேயே இறந்து போயிருக்காங்க, ஈரான் சைட்லேயே இறந்து போயிருக்காங்க, லெபனான் சைட்லேயும் வந்து இறந்து போயிருக்காங்க. லெபனான் சைடில் வந்து 2000க்கும் மேற்பட்டவங்க, இஸ்ரேல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் வந்து கம்மியாக இருந்தாலுமே ஈரான் சைட்லேயும் லெபனான் சைட்லேயும் தான் ரொம்ப அதிகமான உயிரிழப்புகள் இருந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்களாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இந்த போரில் வந்து சேதாரமாகப்பட்டிருக்கு.